பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு கர்த்தருடைய வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தி நம்மை ஓட செய்கிறார். இன்றைக்கு நிச்சயமாகவே இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். 130 சங்கீதம் 6 வசனம், எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமா என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. காத்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய அனுபவம். தாவீதுக்கு ஒரு மிகப்பெரிய ரகசியம் தெரியும். என்ன ரகசியம் என்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறதை விரும்புகிற ஒரு தெய்வ மனிதன். பிரியமானவர்களே, இரவு நேரங்களிலே கிராமங்களிலே அந்த கிராமத்தை பாதுகாக்கிற ஜாமக்காரர்களை வைப்பார்கள். அந்த ஜாமக்காரர்கள் எப்போது விடியும், எப்போது என் வீட்டுக்கு போக முடியும், எப்போது உறங்க முடியும், எப்போது நான் ஓய்வெடுக்க முடியும் என்று அந்த விடியலுக்காய் காத்து கொண்டே இருப்பார்களாம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சமூகத்தை நாடி ஆண்டவரை தரிசிக்க விரும்புகிற பிள்ளைகளாய், காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளாய் நம் வாழ்க்கை காணப்படும் பொழுது அவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்துல எதெதுக்கோ மணிக்கணக்காய் நாட்கணக்காய் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதை வாஞ்சிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் நிச்சயமாகவே ஆச்சரியத்தக்க விதமாய் நடத்தப்படும். அந்த கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கும் வேணுமா? சங்கீதக்காரன் எவ்வளவு அழகா எழுதுகிறார் பாருங்கள். என் ஆத்துமா ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க 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 ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருவார். எனக்கு தெரிந்த அருமையான ஒரு ஊழியக்காரர் எப்படி சொல்லுவார், நீ கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது வேறு எங்கேயும் வேறு யாரிடத்திலும் உன்னை காத்திருப்பதற்கு ஆண்டவர் விட மாட்டார் என்று. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க போறீங்களா? வார்த்தை காத்திருக்க போறீங்களா? அவர் அபிஷேகத்துக்கு காத்திருக்க போறீங்களா? அவர் பிரசனத்திற்கு காத்திருக்க போறீங்களா? இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அவருக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர் சமூகத்தில் அமர்ந்து அவருக்காய் காத்திருங்கள். அவர் பேசுகிற வரைக்கும், உறவாடுகிற வரைக்கும், நம்மோடு கூட இடைப்படுகிற வரைக்கும் காத்திருங்கள். நிச்சயமாய் காத்திருக்கிற ஒரு வாழ்க்கையில கர்த்தர் மாற்றங்களையும் மகிமையான காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். நமக்கும் செய்ய போகிறார். கண்களை மூடி அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளத்திலும் பேசும். உமக்காய் காத்திருக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். தந்தீர் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.